மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஒரு 2 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு பன்னீர் பீன்ஸ் புலாவ் தான். இது பன்னீர் எல்லாருக்குமே பிடிக்கும். சரியா? பீன்ஸும் பன்னீரும் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு கடாய் ஸ்டவ்வில் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி வெங்காயம் போட்டு, ஒரு வெங்காயம் தான் போட்டிருக்கேன், நல்லா வதக்கிக்கணும். அப்புறம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதுவும் நல்லா வதங்கணும். நான் வந்து ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, 1 2 அது உங்களுடைய சாய்ஸ் தான். அப்புறம் குட்டி குட்டியாக வெட்டி வச்ச பீன்ஸையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். ரொம்பவும் வேகக்கூடாது பீன்ஸு. சரியா? அப்புறம் கொஞ்சம் நமக்கு எந்த அளவு உப்பு தேவையோ அந்தளவு உப்பு போட்டு வதக்கணும். இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி ரைஸை வந்து வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன். அது உதிரி உதிரியாக இருக்கணும், அதுக்காக அந்த மாதிரி வச்சுருக்கேன். சரியா? 2 கருவேப்பிலையும் போட்டாச்சு. இந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் இருக்கும் பார்த்தீங்களா, பன்னீரை வந்து நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. அப்படியே வெட்டி வச்ச பன்னீரை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்பவும் வதங்கக்கூடாது, அவ்வளோதான். இது லைட்டாக வதங்கினாவே அந்த ஒரு டேஸ்ட் கிடைக்கும், சூப்பராக இருக்கும். ரொம்ப வதங்கிடக்கூடாது. அதுக்கப்புறம் பெப்பர் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி, ரொம்ப அதிகமாகவும் போடாதீங்க, கம்மியாகவும் போடாதீங்க. நான் பாருங்கள் இவ்வளோ தான் போட்டிருக்கேன். இன்னும் ஆல்ரெடி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், அதுக்காக இவ்வளோ தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அங்கே ரைஸ் இருக்கா, ரைஸை தூக்கி இதில் போட்டு கிளறி விட்டு எடுத்தோம்னா சூப்பரான ஒரு புலாவ் ரெடி ஆயிரும். பாருங்கள், ரைஸை போட்டாச்சு. நீங்கள் இது பிரியாணி ரைஸ் கூட போட்டுக்கலாம், அது நம்மளுடைய சாய்ஸ் தான். சரியா? நமக்கு எந்த ரைஸ் வேணுமோ அந்த ரைஸ் போட்டுக்கலாம். அந்த அப்படி கிளறி விட்டுட்டோன்னா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப அற்புதமாக இருக்கும். பேச்சுலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் தான் ஆகுது. இது இந்த சாதம் மட்டும் வடித்து வச்சுட்டா அவ்வளோதான் நமக்கு. சரியா? அந்த மாதிரி ரைஸ் உதிரி உதிரியாக கிடைக்கும், சூப்பராக இருக்கும். அந்த பிளேட்டில் சர்வ் பண்ணிவிட்டு நான் வந்து பன்னீரை 65 பண்ணியிருக்கேன். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா.